அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வெகு தூரத்திலிருந்து பயணமாகி அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் இது குறித்து ஒரு சில நபி தோழர்களுடைய பயணங்களை நாம் பார்த்தோம். இப்போது தல்ஹா பின் உபைதில்லா என்ற நபி தோழருடைய பயணத்தை பார்க்க இருக்கிறோம். இவர் நஜ்து தேசத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். நஜ்து என்பது மதீனாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊர். அங்கிருந்து இந்த மார்க்கத்தை படிக்கணும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர் புறப்படுகிறார். இது குறித்து அவரே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு மனிதர், இவர் இல்லை, ஒரு மனிதரை பற்றி அவர் சொல்கிறார். தல்ஹா பின் உபைதில்லா என்ற நபித்தோழர் ஒருவரை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்தான் தொலைவில் இருந்து நஜ்து தேசத்தில் இருந்து வருகிறார். அவர் குறித்த செய்தியை இந்த தல்ஹா பின் உபைதில்லா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு என்று சொன்னால், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜ்து தேசத்திலிருந்து வந்தார். அவருடைய தலைமுடி கலைந்து போய் இருக்கிறது. ஏன்னா தொலைதூர பயணம்ங்கிறதுனால தலைமுடியெல்லாம் கலைந்து இருக்கிறது. அவருடைய சப்தம் வெகு தொலைவில் இருந்து வருகிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது விளங்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டு அவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வரும்போது அவர் ஒன்றை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்றாங்க. ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது. இஸ்லாம்னா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழணும் அப்படின்னு சொல்லி அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ அவர் கேட்கிறார், ஹல் அலைய கைருஹா, இது அல்லாம வேறு ஏதேனும் கடமை எனக்கு உண்டா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலலா இல்லா அன் தத்தவஅ, இல்லை, நீயாக விரும்பி செய்தாலே ஒழிய. 5 வேளை தான் தொழுக, நீயா விரும்பி செய்தாலே ஒழிய உனக்கு வேறு கடமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் நோன்பு நோற்பது பற்றி சொன்னாங்க. ரமதான் மாதத்துல நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர் கேட்கிறார், அதெல்லாம வேறு எதுவும் கடமை எனக்கு உண்டா என்று கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள் இல்லை, நீயாக விரும்பி செய்தாலே ஒழிய. நஃபிலான நோன்புகள் எவ்வளவோ இருக்குது, நாம விரும்பி செய்கிறோம், அது நீங்களா விரும்பி செஞ்சாலே தவிர வேறு கடமை கிடையாது. ரமலான் மாதம் நீங்க கண்டிப்பா நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் குறித்து சொல்றாங்க. ஜகாத்தும் கொடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாம்னு சொன்னா
தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அப்படின்னு வராங்க. இப்போ அவர் ஜக்காத்துலையும் அதே மாதிரி கேட்குறாரு, இதல்லாத வேறு கடமை எனக்கு உண்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீயாக விரும்பி செய்தாலே தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க. இப்போ இந்த பதிலையெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, நல்லா கேட்டு உள்வாங்கி கொண்டு அவர் திரும்பி செல்றார். திரும்பி செல்லும் போது ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு செல்கிறார். அது கவனிக்கத்தக்க ஒன்று. என்ன? லா அஸீது அலா ஹாதா வலா அன்குசு. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வல்லாஹின்னு சொல்லி சொல்றார். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், நீங்கள் எனக்கு என்ன சொன்னீர்களோ அதுல நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், நான் அதிலேயே என்னை சுருக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஃப்லஹ இன் ஸதக், இவர் உண்மையை சொன்னால் வெற்றி பெறுவார், இவர் உண்மையாக நடந்து கொண்டால் வெற்றி பெறுவார், இவர் சொல்ற மாதிரி நடந்துகிட்டார் அப்படின்னு சொன்னா வெற்றி பெறுவார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் யாரு? நான் சொன்ன தல்ஹா பின் உபைதுல்லாஹ். அவர் இந்த மனிதரை பற்றி சொல்றார். இப்படி ஒரு ஆள் வெகு தொலை தூரத்திலிருந்து, நஜிது தேசத்திலிருந்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு வராங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்கனவே தெரிந்திருக்கிற ஆள் மாதிரி தான் தெரியுது, இஸ்லாத்தை தழுவ வந்த ஆள் மாதிரி தெரியல. கூடுதலாக இஸ்லாத்தை படிக்கணும் அப்படின்னு இஸ்லாத்தினுடைய கடமைகளை அவர் தெரிந்து கொள்வதற்கு வந்தது போல தெரியுது. அதனால இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய மிக முக்கியமான கடமைகளை சொல்லி இதுதான் இஸ்லாம் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. போகும்போது அவர் இந்த உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போறார். அதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம இதுல சுட்டி காட்டுவோம். இப்போ முதல்ல இந்த ஹதீஸ்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், சஹாபாக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, கல்வியை தேடுவதற்கு எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வெகு தொலைவில் இருந்தும் கூட என்ன செய்யறாங்க, தூரந்துறையை பொருட்படுத்தாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கணும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருந்திருக்கிறதுங்கிறத இதுல நாம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது. கடைநல்லூரை பொறுத்தவரையில மாஷா அல்லாஹ் பக்கத்துல பள்ளிவாசல். இங்க இருந்து ஒரு முக்கில் போனா அந்த முக்கில் ஒரு பள்ளி, இந்த முக்கில் இருந்து அந்த முக்கில் போனா அந்த ஒரு பள்ளி, இப்படி முக்குக்கு என்ன இருக்கு, பள்ளிவாசல் இருக்கிற. அந்த பள்ளிவாசல்கள்ல மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான பல்வேறு பள்ளிவாசல்கள்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நாம தெரிந்து கொள்றோமா? நமக்கு பக்கத்திலேயே இது போன்ற சௌகரியங்கள் இருந்தும் கூட நாம் என்ன செய்கிறோம், யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் என்னத்துக்கு, நம்ம படிக்கும்போது படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் நமக்கு ஒரு அலட்சியம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த தோழர்கள், அவர்களுக்கு கிடைத்த அந்த மார்க்கம் அதை முழுமையா தெரிந்து கொள்ளணும். நாம இதை ஏற்றிருக்கிறோம், நாம இதற்கு முன்னால வேறு கொள்கையில இருந்தோம், இதை நாம ஏற்றிருக்கிறோம், இதை முழுமையா தெரிஞ்சு இதன்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற அக்கறை அவங்களுக்கு இருந்திருக்கிறார். அவங்களுக்கு அது போன்ற அக்கறை இருந்ததுனாலதான் அந்த மார்க்கம் இன்றளவுக்கும் நமக்கு கையில சேர்ந்துருக்கு. இப்படித்தானே? அவங்கள்ட்ட இந்த அக்கறை இல்லைன்னு வைங்க, இந்த மார்க்கம் நமக்கு இன்னைக்கு சேர்ந்திருக்குமா? அவர்களுடைய தியாக உணர்வு, அவர்கள் செய்த அந்த தியாகம், அவர்கள் செய்த அந்த உழைப்பு, அதெல்லாம் இன்றைக்கு நம்ம கையில இந்த மார்க்கம் சரியான முறையில் சேர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால அது மிகையாகாது. அதை நாம் என்ன செய்யறோம், இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருந்திருக்கிறார். அவங்களுடைய எல்லோருடைய இலக்கு என்ன? சொர்க்கம் செல்ல வேண்டும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக இருந்திருக்கிறார். அதற்காக அந்த வாழ்க்கையில் அவங்க ஒண்ணுமே சம்பாதிக்க மாட்டாங்களா? இந்த உலகத்துல அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கிடுவாங்க, இறை மார்க்கத்துக்காக ஒதுங்கி இருவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவங்க இந்த துன்யாவில் வாழ்ந்ததுனால அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான உழைப்பு அவங்க செய்திருக்கிறாங்க. அவங்க சம்பாத்தியம் பண்ணி அவங்களுடைய மனைவி மக்களை அவங்க காப்பாற்றி இருக்கிறாங்க.
அவங்களுடைய பெற்றோர்களையும் காப்பாற்றி இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய லட்சியம் என்ன? இந்த உலகத்துக்கு பின்னால போவது கிடையாது. அவர்களுடைய லட்சியம் மறு உலகம், மறு உலகத்துல சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த அந்த லட்சியத்தை வைத்துதான் அவர்கள் தங்களுடைய காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாம தம்மை சீர்திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அக்கறை இருக்கிறது. முதல்ல நம்மை நாம என்ன செய்யணும்? சரிபடுத்தி கொள்ளணும். நம்மள்கிட்ட இருக்க குறைகளை நாம நிவர்த்தி செய்யணும். நம்மள்கிட்ட என்ன மார்க்கத்தை பற்றிய குறைவு இருக்கிறது, எதை நாம தெரியாம இருக்கிறோம், அதை முதல்ல நாம தெரிந்து கொள்வோம், அதுக்கு பிறகு நாம அடுத்த ஆளுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு அக்கறையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா, அதுதான் அவர் கொடுத்த அந்த வாக்குமூலம். அது நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அந்த ட்விஸ்ட், அதுவும் நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. என்ன அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், அப்படியே என்ன செய்யறேன், அது நடக்கிற அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனுடைய லட்சணம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கான உறுதிமொழியை ஒவ்வொருவரும் நம்ம தந்திருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஒரு உறுதிமொழியை நாம் அல்லாஹ்விடத்தில் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவருமே கொடுத்திருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய தூதர் முகமது நபி, அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை எல்லோரும் நாம தந்திருக்கோம், அல்லாஹ்விடத்தில் கொடுத்திருக்கோம். ஆனால் அந்த உறுதிமொழியை முழுமையாக நாம நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் அது பல்வேறு கேள்விகள் இருக்குது அதுல. அதனால அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப நாம செயல்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு மார்க்கமாக வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை அப்படியே ஏற்று நாம் நடக்க வேண்டும். எதை அவர்கள் நமக்கு விலக்கி இருக்கிறார்களோ அதிலிருந்து நாம விலகி வாழ வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் அப்படி சொல்லிட்டு போன பிறகு என்ன சொல்றாங்க? கத் அஃப்லஹ இன் ஸதக். அவர் சொன்னது போல உண்மையிலேயே நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் ஜெயிப்பார். அப்படித்தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதுல நம்மை நாமே சுருக்கி கொள்ளணும். அந்த வட்டத்தை விட்டு நம்ம வெளியேறிடக்கூடாது. நாமளாக புதுசா கண்டுபிடிச்சு செய்யக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கத்துல நாம நடந்து கொள்ளக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்த்துதான் செய்ய வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும், மறுமையில ஈடேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து ஜாபிர் பின் அப்துல்லா, இவர் ஒரு சிறந்த நபித்தோழர். நேற்று கூட இவரை பற்றி இதற்கு முன்னர் சொன்ன அமர்வுகளை நாம பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள ஒரு முக்கியமான ஆளு. அந்த ஹஜ்ஜை பற்றி இவர் தான் அறிவித்த ஒரு அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிம்ல மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு வந்து பிறகு மக்காவிலிருந்து திரும்பவும் மதீனாவுக்கு புறப்பட்டு சேர்ந்ததுல வரைக்கும் உள்ள செய்திகளை அப்படியே முழுமையாக இவர் அறிவிக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட ஒரு ஹதீஸ். இதே போல நிறைய ஹதீஸ்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இவர் அறிவித்திருக்கிறார். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்படுகிறார். அவருடைய பேர் அப்துல்லா பின் உனைஸ். இவர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்படின்னு கேள்விப்படுறாங்க. அதை போய் நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறார், அந்த பயணத்துக்கான ஆயத்தமாக ஆகிறார். என்ன, அவர் இருக்கிற இடம் சிரியா, ஷாம். அது மிகப்பெரிய தூரம், மதீனாவிலிருந்து பெரும் தூரத்தில் அது இருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட 1 மாத கால பயணம் மேற்கொண்டா தான் என்ன செய்ய முடியும், அந்த நாட்டை போய் அடைய முடியும். அப்போ 1 மாத காலத்திற்கு தேவையான விஷயங்களை இவர் ஓரளவுக்கு
அவர் என்ன தயார் செய்து கொண்டு அதற்காக ஒரு வாகனத்தையும் ஒரு ஒட்டகத்தையும் அவர் ரெடி பண்ணி கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒட்டகத்தின் மீது ஏறி கிட்டத்தட்ட 1 மாத காலம் பயணமாகி எங்க வராரு, சிரியாவுக்கு வந்து சேருகிறார். அப்போது அங்க சிரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்துல்லா பின் உனைஸுடைய வீட்டுக்கு அவர் வந்துடுறார். வீட்டில் வாயில் காவலன் ஒரு ஆள் நிற்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து ஜாபீர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாயில் காவலர்கிட்ட அவர் சொல்றார். உடனே இவர் போய் சொன்ன உடனே அவர் கேட்கிறார், அப்துல்லா பின் உனைஸ் இப்னு அப்துல்லாவா வந்திருக்கிறது, ஜாபீர் பின் அப்துல்லாவா வந்திருக்கிறது, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுமதி வழங்குறாங்க. உடனே அவர் உள்ள வந்ததும் ஜாபீர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆடையெல்லாம் இழுபட அவரை முன்னோக்கி சென்று என்ன செய்யறாரு, அவர் தழுவுறார். ஜாபீர் பின் அப்துல்லா மிகச்சிறந்த ஒரு நபி தோழராச்ச, எவ்வளவு விஷயங்களை இவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு இவரும் கேள்விப்பட்டிருப்பார்ல. அதனால அவரை என்ன செய்யறாரு, இவர் தழுவுறாரு. தழுவுன பிறகு அவர் கேட்கிறார், என்ன விஷயமாக நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அதுவும் எது, மறுமையில பழிதீர்த்தல் சம்பந்தமாக. அது எது சம்பந்தமான செய்தி, ஹதீஸு, பழி தீர்த்தல். மறுமையில ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, ஒருவருடைய உரிமை இன்னொருவருடைய உரிமை, 2 பேரும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த உரிமையை அல்லாஹ் என்ன செய்வான், வாங்கி பழியை தீர்ப்பான். இது சம்பந்தமான ஒரு ஹதீஸு உங்களிடம் இருப்பதாக நான் அறிந்தேன். அதனால நான் அதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால ஒன்றும் நீங்க மௌத்தா போயிடக்கூடாது அல்லது நான் மௌத்தா போயிடக்கூடாது, அதுக்கு பயந்து தான் நான் என்ன செஞ்சேன், வந்திருக்கிறேன். நம்ம 2 பேர்ல யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை தெரிவதற்கு முன்னால, அதனால நான் ஓடோடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கிற செய்தியை அவர் சொல்றார். உடனே அவர் என்ன செய்யறாரு, ஆமா நான் என்னோட இடத்துல அந்த செய்தி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமா, மறுமையினால மனிதர்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். எப்படி, உராத்தன் ஆடை இல்லாமல், உருளன் விருத்த சேதனம் செய்யப்படாமல், சுன்னத்து செய்யப்படாமல், புகுமன் ஒண்ணுமே இல்லாமல், அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது, எதுவும் இல்லாம வருவாங்க. உலகத்துல அவங்க திரட்டிய செல்வங்களை எல்லாம் கையில் எடுத்துட்டு வருவாங்க. நான் அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நான் அப்படி சம்பாதிச்சிருக்கேன், நான் இப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டா வருவாங்க. ஒண்ணுமே இல்லாம தான் என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு அந்த மறுமையில யுனாதிஹிம் பி சௌத்தின் யுஸ்மாஹு மின் கரீப் மின் குர்பின், பக்கத்துல இருந்து ஒரு சப்தம் என்ன செய்யும், கேட்கும். அதை எல்லோரும் அந்த மக்கள் கேட்பாங்க. என்ன சப்தம், அனல் மலிக், நான் தான் இன்றைக்கு அரசன், அனத் தையான், நான் தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவன், வலா யம்பகி லி அஹதின் மின் அஹ்லின் நார் ஐ யதுகுலன் நார வலஹு இந்த அஹதி மின் அஹ்லில் ஜன்னா ஹக்குன் ஹத்தா அகுஸ்ஸஹு மின்ஹு. அதாவது நரகத்திற்கு சென்றவர்களில் யாராக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு சென்றவர்களிடம் இவங்களால ஏதாவது ஒரு உரிமை இருந்தது என்று சொன்னால், இவங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கடமை ஒரு உரிமை ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால், அதை நான் அவங்களுக்கு பெற்றுத்தராம அவங்க யாரும் நரகத்துக்கு போக முடியாது. அதே போல மாற்றி சொர்க்கத்துக்கு சென்றவர்களில் யாராவது இருந்தாலும் நரகத்துக்கு சென்றவர்களிடம் இவர்களுடைய உரிமை அவர்களிடம் இருக்குமானால் அதை வாங்கி தராம யாரும் வந்து சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு சப்தம் வந்து பக்கத்துல கேட்குற மாதிரி இருக்கும். அவன் வந்து இப்படி வந்து ஒரு ஆள் சொல்லுவாரு, அல்லாஹ் தான் சொல்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சின்ன அடியாக இருந்தாலும் சரி, ஒருவர் என்ன செஞ்சுக்கிறான், லேசான முறையில் இப்படி அடிச்சிருக்கிறான், அதுக்கு கூட என்ன இருக்கு, பழி தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. அப்போ நாங்கள் எல்லோரும் கேட்டோம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் கேட்ட அந்த அப்துல்லா பின் உனைஸ் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னத்தை வாங்கி கொடுக்க போறாங்க? அங்க நாங்க என்ன எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிட்டா போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க என்ன வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? எங்கள்கிட்ட என்ன உரிமை இருக்க போது, அவங்கள்ட்ட என்ன உரிமை இருக்க போது? எல்லாரும் என்ன கட்டி வச்சுக்கிட்டா போறாங்க? ஒண்ணுமில்லாம தானே போறாங்க. நீங்க தான் சொன்னீங்களே ஒண்ணுமில்லாம வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கையில எப்படி இதெல்லாம் வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு நாங்க எல்லோரும் கேட்டோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான பில் ஹஸனாத்தி வ ஸய்யிஆத். நீங்க நினைக்கிற மாதிரி பொருளாக கிடையாது, நன்மை தீமைகளாக. நன்மை தீமைகளாக அது என்ன செய்யப்படும்? சரி செய்யப்படும். இப்போ நரகத்தில் உள்ளவங்க யாரேனும் ஒருவர் சொர்க்கத்தில் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அதை தீர்த்து வச்ச பிறகுதான் இவங்க சொர்க்கத்துக்கு போகணும். முதல்ல அவன் நரகத்துக்கு போயிருக்கிறான், ஒன்னால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், கொடு, உன்னுடைய நன்மை எடுத்து அவனுக்கு கொடுப்பான்ல, அது கொடுத்த பிறகுதான் நீயும் சொர்க்கத்துக்கு போகணும். அதே போல நரகத்துக்கு போறவங்க அவங்க இவங்களால எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால், இவங்களுக்காக எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய உரிமையை எடுத்து இவங்க என்ன செய்யப்படும்? இவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க ஏதாவது நன்மை இன்மை செய்திருந்தால் அல்லது இவர்களுடைய தீமையை தீக்கொண்டு அவங்க தலையில கட்டி, இதுக்கு முன்னால வேறு ஹதீஸ்ல நம்ம பார்த்தோமா இல்லையா, இந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொண்டு பழிதீர்க்கப்படாமல் யாரும் சொர்க்கமோ நரகமோ செல்ல முடியாது மறுமையில் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற தகவலை அப்துல்லா பின் உனைஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் மதீனாவை விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வெகு தூரம் போயிருக்கிறாங்க. மதீனாங்கிறது என்னது? சாதாரண ஒரு பூமி, அது புனித பூமி. அந்த பள்ளிவாசல மஸ்ஜித் நபவியில தொழுவதற்கு 1000 மடங்கு மேலான நன்மை இருக்கிறது. ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுவதை விட 1000 மடங்கு மேலான நன்மையை அப்படியே விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? மாத கணக்கில் போறாங்க, வெகு தொலை தூரத்துக்கு போறாங்க. ஏன்? அந்த ஹதீசுகளை எல்லாம் சேகரிக்கணும், அந்த கல்வியை தேடணும், அதை பிறருக்கு எடுத்து சொல்லணும் என்பதற்காக. பாருங்க, இது எவ்வளவு பெரிய தியாகம். அவங்க நினைச்சா உட்கார்ந்து இருக்கிறான், நம்ம நினைச்சு அங்கங்கே போகணும், நமக்கு இங்கே இருந்து தொழுதாலே போதுமானது. ஒரு நாளைக்கு 5 வேளையும் போய் அல்லாஹ்வுடைய தூதனுடைய பள்ளிவாசல உட்கார்ந்து தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்க போகுது? இதை விட்டுட்டு நம்ம வெளியே போய் தொழணுமா, வழியில தொழணுமா, எதற்கு என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்களா? இல்லை. அவங்களுடைய எண்ணம் என்ன? இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும், அதை பிறருக்கு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக புனித பூமியை விட்டுவிட்டு, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க? பல்வேறு இடங்களுக்கு அவங்க பயணமாயிருக்கிறாங்க. இந்த தியாகம்தான் இன்றைக்கு நாம இது போன்ற தூய இஸ்லாத்தை நாம் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய தியாகம் இருக்கிறது. எனவே இந்த தியாகங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு நாமும் என்ன செய்யணும்? கடுமையாக உழைக்கணும், பாடுபடணும், அதற்கான வழி வகைகளை தேடணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.